திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனையை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். ஜூலை மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் 136 நாட்கள் சனி பகவானுடைய வக்ரம். இதுல ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம் யாருக்குன்னா, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. அப்படி வக்ரமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யோகம். ரெண்டாவது, சனி ராகு கேதுகளோட சேர்ந்து இருக்கான்னு பாருங்க, இது செகண்ட். இந்த ரெண்டு யோகங்களும் உங்க ஜாதகத்தில் இருந்து விட்டால் இந்த 136 நாட்களும் உங்கள் வசம்தான் எல்லாமே. ஏன்னா சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா தொழிலை பத்தி எல்லாமே தெரியும். 40 வயது வரைக்கும் சனி வக்ரமானவர்கள் தொழிலாளி, 40 வயசுக்கு மேல முதலாளி. இதுதான் உண்மை. ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருக்கிறவங்க 365 நாட்களும் வேலை செஞ்சாதான் ஒரு வருடத்திற்கு உண்டான என்ன ப்ராஃபிட் எடுப்பாங்களோ, இந்த சனி வக்ரமானவங்க வருடத்தில் 3 முதல் 5 மாதங்கள் வரைக்கும் வக்ரமாகும். இந்த காலத்தை மட்டும் இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இதுதான் சனி வக்ரமானவங்க. வருடம் முழுவதும் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, அல்லது வருடம் முழுவதும் சும்மாவே தான் இருப்பாங்க. ஆனா இந்த சனி வக்ர காலத்துல இந்த வருடத்திற்கு உண்டான எல்லா ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இது பெரிய யோகமா தோஷமாங்க? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் யோகம். ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரமா இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்குமே அடிமை தொழில் செய்வாங்க. தொழிலை பத்தி நிறைய கத்து வச்சிருப்பாங்க. எந்த தொழிலை பத்தி கேட்டாலும் தெரியும். எல்லாருக்கும் தொழிலை சொல்லி கொடுப்பாங்க. மறைமுகம் இல்லாம எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவங்க. சனி வக்ரமானவங்க கிட்ட உட்காந்து பேசுனீங்கன்னா, நீங்க எந்த தொழிலை பத்தி கேட்டீங்கன்னாலும் அதை பத்தி லைனா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுல எப்படி இருக்கும், என்ன மாதிரியான அவங்க பட்ட அனுபவத்தை எல்லாமே விலாவரியா சொல்லி அவங்கள அது மாதிரி நீ செய்யாத, இந்த வழியில போ, இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நேர் வழியில ஒருத்தரை கொண்டு போறாங்க அப்படின்னா அது சனி வக்ரமான ஜாதகங்களால மட்டும்தான் முடியும். அதே போல சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா அவர்களை நம்ம வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா நம்ம யோகவான். அவங்க நமக்காக என்ன வேணா செய்வாங்க. மூட்டை தூக்க சொன்னீங்கனாலும் தூக்குவாங்க. அது எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி. மூட்டை தூக்குன்னு சொன்னாலும் செய்வாங்க, எந்த வேலை செய்யனாலும் செய்வாங்க. அதாவது உழைப்பை மட்டும் முன் உதாரணமாக வைத்து செயல்படக்கூடியவங்க தான் சனி வக்ரமானவர்கள். மாடு மாதிரி வேலை செய்வாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சனி வக்ரமானவங்க. சோ உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குது அப்படின்னா 40 வயது வரைக்கும் உங்களுடைய முதலாளி, நம்மளுடைய வேலையாள், நம்மளுடைய வேலைக்கு மூத்தவர், நம்மளுடைய குருநாதர் அப்படின்னு எத்தனை நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அவர்களால ஏமாற்றப்படுவீங்க. 40 வயசுக்கு மேல எனக்கே இத்தனை தொழில் தெரியும், எதுக்கு நான் இன்னொருக்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி 40 வயதிற்கு மேலதான் கடவுள் இவருக்கு தொழில் செய்யறதுக்கு வழிவிடுவார். அதாவது சனி பகவான் வழிவிடுவார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. அது வரைக்கும் இன்னொருத்தர்கிட்ட அடிமை வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நானே முதலாளி, இங்க நானே தொழிலாளின்னு சொல்லி இறங்கி மிகப்பெரிய பிரம்மாண்ட யோகத்தையும் மிகப்பெரிய பிரம்மாண்ட உச்சத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில குறுகிய காலத்திலேயே சம்பாத்தியம் பண்ணி பெரிய வாழ்க்கையை அடையக்கூடிய ஜாதகர்கள் எல்லாம் யார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த சனி வக்ரம் பெற்ற ஜாதகர்களே. சோ நீங்க பாருங்க, இப்ப நான் சொன்ன விதிகள் கரெக்டா இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கணும், அல்லது வக்ர கிரகத்தினுடைய சனி தொடர்பு வைத்திருப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இப்ப இந்த சனி வக்ர கதியானது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் என்ன மாதிரி, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன செய்ய போறார் அப்படிங்கிறத முழுமையாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கன்னி ராசிக்கு உண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்ட சனி நேரடியா சனி பார்த்துட்டு இருக்கார். ஃபர்ஸ்ட் அவர் பார்த்த பார்வை அப்படிங்கிறது வேற. இப்ப வக்ரமாகி பார்க்கும்போது உங்களுடைய தடைகள் எல்லாம் உடையும். தேவையில்லாம இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. ஏதோ ஒரு வழியில வந்தது ஏதோ ஒரு வழியில போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ல் சனி இருக்கும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, 3ஆம் நபர்கள் மூலமாக கணவன் மனைவி பிரிவினைகள், நண்பர்கள், பார்ட்னர், இது எல்லாத்துலயும் பாத்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாம் இயற்கையாகவே கன்னிராசிக்கு இருக்கும். சோ இப்ப சனி வக்ரமாகி பார்க்கும் பொழுதும் அதே போல குரு உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும். சனி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு யார் அப்படிங்கறத பார்க்கணும். சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 6 குடையவராகி 7ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப ஃபர்ஸ்ட் அவர் இப்ப சனி உங்க ஜாதகத்துல வக்ரமா இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருக்குதுன்னா இப்ப சொல்ற பலன் எல்லாமே இந்த நாட்கள்ல நடக்கும். குழந்தைகள்னால ஒரு பெருமை அடையிறது, குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுன்னு ஒரு அமைப்பு,
குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே விலகிறது, குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கிறது, திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் மன உளைச்சல் இருந்து வெளியே வர்றது, திடீர் பண வரவு, தெய்வத்தினுடைய அனுகிரகம், குல தெய்வமே கூட இருந்து வழி நடத்துறது, அல்லது ரொம்ப நாளா குலதெய்வம் தெரியாம இருக்கக்கூடியவர்களுக்கும் குலதெய்வம் தெரியறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறுக்குடையவரும் ஆகி 7ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கடன் நிவர்த்தியாக போகுதுங்க. கடன் கண்டிப்பா வாங்கியிருப்பீங்க. கடன்னால ஏதாவது அவமானங்கள் வருமோன்னு பயந்துட்டு இருந்தாலும் கூட அந்த கடன் நிவர்த்தியாகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா முழுக்க 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 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வழக்கு, எதிரிகள், வம்பு வழக்குகளை சொல்றது, இது எல்லாமே 6ஆம் இடம் தான். சோ கடன் விலகிறது, நோய் உங்க உடம்புல இருந்து விலகி போறது, தேவையில்லாம இருந்து வந்த மனக்கசப்புகளும், உடலில் இருந்து வந்த தேவையில்லாத பிரச்சனைகளும் இதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். இன்னும் நம்ம சொல்ல போனா கேஸ் தான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா கண்டசிரியில எல்லாம் கண்டிப்பா கேஸ் ஸ்டார்ட் ஆகுங்க. சோ அது ஏதாவது நடக்குது அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் ஆகிறதுக்கோ, அல்லது நீங்க வாபஸ் வாங்கிக்கலாம், அல்லது அவங்க போட்டவங்க வாபஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள், அல்லது தீர்வு உங்களுக்கு கிடைக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். முழுக்க முழுக்க கன்னியா வீட்டுல, அதாவது கன்னிராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி இருந்து நேரடி பார்வையாக பார்க்கும் பொழுது ஸ்ட்ரைட்டா உங்களோட எல்லா விஷயத்தையும் லாக் பண்ணுவார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. சோ இந்த வக்ரமாக இருக்குது அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதே போல புதிய வரன்கள் அமைஞ்சு வர்றது, திருமணம் சார்ந்த விஷயத்துல பொண்ணே கிடைக்கல, மாப்பிள்ளையே கிடைக்கல அப்படின்னு இருந்தாலும் கூட இப்ப பொண்ணு மாப்பிள்ளை உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கோ உங்களுடைய தேவைகளுக்கோ பூர்த்தி ஆகிற மாதிரி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் சனி கொடுப்பார். அடுத்து சனி பார்வை, சனி நேரா 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப அப்பா சொத்து, அப்பா பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். ரொம்ப நாளா பாத்துட்டீங்கன்னா இப்ப பூர்வீக சொத்துனால பிரச்சனைகள் குடும்பத்துல போயிட்டு இருக்குது, கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அல்லது வந்து ஏதாவது ஒரு தடை ஆகுது, தாமதங்கள் ஆகுது இப்படின்னு இருந்தாலும் இப்ப அப்பா அம்மா கிட்ட பூர்வீக சொத்தை பத்தி பேசலாம். அது பூர்வீக சொத்தை விற்க முடியாம இருக்கக்கூடியவர்களுக்கு பூர்வீக சொத்தை விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். இன்னும் நம்ம சொல்லணும்னா பாத்தீங்கன்னா 9ஆம் இடங்கிறது உயர்கல்வி, உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், சொந்த இடம் பூர்வீகத்துக்கு வெளியே வந்து வசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல வெளிநாடு பயணங்கள் போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த கன்னியா ராசிக்கு நடக்கும். அடுத்து அவர் பார்க்கக்கூடியது நேரா ஸ்ட்ரைட்டா உங்களையே பார்க்கறதுனால உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள், உங்களுக்கு இருந்து வந்த பகை, உங்களுக்கு இருந்து வந்த மன வலிகள், வேதனைகள் இதெல்லாம் விலக போகுது. மீண்டும் இழந்த இடத்திலிருந்து, அதாவது நீங்க எந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுடைய பெயரோ புகழோ பணமோ இதெல்லாம் இழந்தீங்களோ அதே இடத்துல மீண்டும் எழுந்து வந்து நடக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பாக்குது. அப்ப 4ஆம் இடத்தை சனி பார்த்தால் ஒரு வீடு வாங்குறது, ஒரு சொத்துக்கள் வாங்குறது, சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிறது, வீட்டில இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிறது, குடும்பத்துக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கிறது, இருள் விலகிறது, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான ஒரு அமைப்புகள், அல்லது வண்டி வாகனங்கள்ல வந்து பிரச்சனையாக இருந்து சரி செய்ய முடியாம இருக்கீங்க, ஒரு வண்டி மாத்துறீங்க அப்படின்னா அதெல்லாம் மாற்றக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். 4ஆம் இடங்கிறது அடிப்படை கல்விங்கிறது 2ஆம் இடம். அதற்கு அடுத்து வரக்கூடிய இந்த காலேஜ் படிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா 4ஆம் இடம். அதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தடையாக இருக்குது, படிக்க முடியாம இருக்கிறீங்க, மந்தமா இருக்குது படிப்புல அப்படின்லாம் இருந்தாலும் அந்த மந்த குணங்கள் விலகும். சீட் கிடைக்கல காலேஜஸ்ல, நீங்க கேட்ட குரூப் கிடைக்கல, கேட்ட இடத்துல அந்த குரூப் வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் இப்போ எவ்வளவு முயற்சிகள் பண்ணி நடக்காம இருந்தாலும் கூட இப்ப எல்லாமே அது நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 4ஆம் இடங்கிறது மனசுங்க. 4ஆம் இடங்கிறது ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம், தாயினுடைய ஆரோக்கியம், இதெல்லாம் நல்லா இருக்க போகுது. தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது, உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா சிறப்பா இருக்க போகுது. முடிந்த அளவுக்கு கன்னியா ராசிக்காரர்களுக்கு உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் எல்லாமே யோகங்க. இழந்த சொத்தாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், வருமானமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், கணவர் மனைவியாக இருந்தாலும், எதா இருந்தாலும் மீண்டும் எடுத்து வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஒருவேளை உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இல்லைன்னா நான் சொன்னது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி சனி வந்து உங்களை பார்த்து கெடுதல் பண்ணிட்டு தான் இருக்காரு. சோ சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு 100% நான் சொன்னது நடக்கும், உங்களுக்கு ஒரு 70-80% நடக்கும், அவ்வளவுதான். ஏன்னா உங்களுக்கு வந்து கண்டசனி காலங்கள் இருக்கிறீங்க, ஆல்ரெடி வந்து ப்ராப்ளத்துல தான் போயிருக்கு. சோ ப்ராப்ளம் எல்லாமே ரிலீஃப் தான் பண்ணி கொடுக்க போறாரு. அப்ப குருவினுடைய பார்வை வேற இருக்கு இல்லைங்களா? அப்ப குருவினுடைய பார்வையும் இருக்கும்போது நிச்சயமாக நாம் சொல்வது எல்லாமே நடப்பதற்குண்டான அதிக வாய்ப்புகளும் உண்டு. முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா குரு சனியினுடைய வக்கர பார்வையை கொஞ்சம் காப்பாற்றிக் கொள்ளலாம். முழுசா நடக்கும் அப்படிங்கிற நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா உங்க ராசியும் பார்க்கறதுனால கண்டிப்பாக காப்பாற்றி கடைசி நேரத்துல கூட
வெளியே வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. இதுல இன்னும் நம்ம சொல்ல போகணும்னா, சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. எது செஞ்சாலும் கொஞ்சம் நடக்கும், பட் கொஞ்சம் லேட்டா நடக்கும், அல்லது யோசிச்சு பண்ணணும். டபுள் மைண்டடாவே இருக்க தோணும். இது பண்ணலாமா, இது வேண்டாமா, இதை செய்யலாமா, இங்க போலாமா, இங்க வரலாமா அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப யோசனைகளாவும் இருக்கும். சிந்தனைகள் கொஞ்சம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறதும் சனி வக்ரம் இல்லாத ஜாதகருக்கு கண்டசனி காலகட்டங்கள் நடக்கும். சோ சனி பகவானை பத்தி பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை. இந்த வக்ரம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபர்ஸ்ட் திருமணம், குழந்தைகள், குடும்பம், தொழில் இதெல்லாம் சூப்பரா இருக்க போகுது. சோ இதை நோக்கி மட்டும் உங்க பயணத்தை மேற்கொள்வது என்பது நல்லது. இயற்கையாக பெருமாளுடைய அம்சம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு உங்களுக்கு. அப்ப அந்த பெருமாளுடைய வழிபாடுகளை பண்றது ரொம்ப விசேஷம். அதே போல உங்க தசாபுத்திகளுக்கு உண்டான தெய்வங்கள் என்னோ அந்த தெய்வத்தை விடாப்புடியே பிடித்துக் கொள்வது என்பது கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளையும் காப்பாற்றக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். இது முழுக்க 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 உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயரத்துக்கோ அல்லது அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஒரு அமைப்பையோ நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத முழுமையான உண்மை. கோவில் வழிபாடுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்வது என்பது நல்லது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தான தர்மங்களையும் உழவாரப்படி சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கலந்து இப்போ சனி வக்ர காலகட்டங்கள்ல கொஞ்சம் கலந்து கொண்டீர்கள் ஆனால் நிச்சயமாக பெரிய கர்மாவிலிருந்து தப்பிச்சு பெரிய பிரச்சனையில இருந்து வெளியே வர்றதுக்குள்ள ஒரு வாய்ப்புகளை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிலே சரணம்.